நாடகத்தின் நாயகனாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும், திரைப்படத்தின் நாயகனாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் நடித்த திரைப்படம்தான் என் தங்கை என்ற திரைப்படம். கே. தியாகராஜ பாகவதர், பி. சின்னப்பா என்ற இரு பெரும் தமிழ் திரையுலக உச்ச நட்சத்திரங்களுக்கு பின் தமிழ் நாடக மேடையிலிருந்து சினிமாவின் வெளிச்சம் கிடைக்கப் பெற்று 1950ஆம் ஆண்டுகளில் வளரும் கதாநாயகர்களாக அறியப்பட்டவர்கள்தான் எம்ஜிஆரும் சிவாஜியும். அவரவருக்குரிய தனித்தன்மையோடு கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்து அடுத்த தலைமுறை உச்ச நட்சத்திரங்களாக உயர்வு பெற்றனர் இவர்கள் இருவரும். அழுத்தமான நல்ல கதைகளையும் கதாபாத்திரங்களையும் தேர்ந்தெடுத்து நடித்து நடிப்பின் உச்சம் தொட்டவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்றால், அனைத்து பொழுதுபோக்கு அம்சங்களுடன் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தும் புரட்சிகரமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்து கலை உலகின் உச்சம் தொட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இருவேறு கதாநாயகர்களின் கலை பயணத்தில் சில ஒற்றுமைகளும் உண்டு. தவிர்க்க முடியாத சில காரணங்களால் இவர் நடிக்க வேண்டிய திரைப்படத்தில் அவரும், அவர் நடிக்க இருந்த திரைப்படத்தில் இவரும் நடித்த நிகழ்வுகளும் நடந்தது உண்டு. அந்த வகையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்து வெற்றி பெற்ற ஒரு நாடகம் சினிமாவாக உருபெறும் போது, அந்த திரைப்படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்து வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது, நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் அறிமுக திரைப்படமான பராசக்தி என்ற திரைப்படமும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த என் தங்கை என்ற திரைப்படமும் 1952ஆம் ஆண்டு வெளிவந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படங்கள் இவை இரண்டும். என். ரத்தினம் என்பவர் நடத்தி வந்த என் தங்கை நாடகத்திற்கு தலைமை தாங்க நாடகத்தை எழுதிய எஸ். நடராஜன், இயக்குனர் ஏ சாமியும் அழைக்க, அந்த அழைப்பை ஏற்று நாடகத்தை கண்டுகளித்த ஏ சாமிக்கு நாடகத்தில் உச்சகரமாக நடித்திருந்த ஒரு நடிகரின் நடிப்பு மிகவும் பிடித்து போனது. தான் பார்த்து மகிழ்ந்த நாடகத்தை பற்றியும் அதில் நடித்திருந்த நடிகரின் அபார நடிப்பை பற்றி ஜூபிட்டர் பிக்சர்ஸ் சோமுவிடம் எடுத்து கூற, ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனம் என் தங்கை என்ற நாடகத்தை திரைப்படமாக்க தீர்மானித்தது. இயக்குனர் ஏ சாமியே அந்த திரைப்படத்தை இயக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். ஏற்கனவே ஜூபிட்டர் பிக்சர்ஸ் கம்பெனியின் 3 திரைப்படங்களின் பணியில் இருந்து வந்த ஏ சாமியால் அந்த வாய்ப்பை ஏற்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அங்கு பணியாற்றி வந்த வேறு ஒரு இயக்குனரை வைத்து படமாக்கலாம் என்று ஏ சாமியே யோசனை கூறியிருக்கிறார். அதன்படி அந்த இயக்குனர் திண்டுக்கல் சென்று என் தங்கை என்ற நாடகத்தை பார்த்து வந்து தனக்கு அந்த நாடகம் பிடிக்கவில்லை என்று கூறியிருக்கிறார். சில மாத இடைவெளிக்கு பின் நேஷனல் பிக்சர்ஸ் பி. பெருமாள் என்பவர் பராசக்தி நாடகத்தை படமாக்க நினைத்திருப்பதாக கூறி அந்த திரைப்படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதி தருமாறு ஏ சாமியிடம் கேட்க, என் தங்கை மற்றும் பராசக்தி 2 நாடகங்களுமே கதாநாயகனின் தங்கையை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டவை. மேலும் என் தங்கை என்ற நாடகத்தில் பல சிறப்பான கட்டங்கள் இருக்கின்றன. 2 நாடக கதைகளையும் இணைத்து ஒரு புதிய திரைக்கதையை அமைக்கலாம் என்று இயக்குனர் ஏ சாமி யோசனை கூறினார் நேஷனல் பிக்சர்ஸ் பி. பெருமாளிடம். சரி, முதலில் நாடகத்தை பார்க்கலாம் என்றார் பி. பெருமாள். அதன்படி ஏ சாமியும் பி. பெருமாளும் திருச்சி சென்று அங்கு என் தங்கை நாடகத்தை பார்த்தனர். மறுநாள் என் தங்கை நாடகத்தின் ஆசிரியரான எஸ். நடராஜனை ஏ சாமியும் பி. பெருமாளும் சந்தித்து விபரத்தை கூறியிருக்கின்றனர். ஆனால் பராசக்தி மற்றும் என் தங்கை 2 நாடகங்களின் காட்சிகளையும் ஒன்றாக இணைக்க என் தங்கை நாடக ஆசிரியர் எஸ். நடராஜன் ஒத்துக்கொள்ளவில்லை. அதன் பின்னர் பராசக்தி என்ற கதையை ஏவிஎம் தயாரிப்பு நிறுவனத்துடன் இணைத்து திரைப்படமாக்க முயற்சித்தார் பி. பெருமாள். என் தங்கை நாடகத்தின் கதாநாயகனான சிவாஜி கணேசனையே பராசக்தி திரைப்படத்தின் கதாநாயகனாக்கினார் பி. பெருமாள். இதனை அறிந்த அசோகா பிக்சர்ஸ் என்ற திரைப்பட நிறுவனம் என் தங்கை நாடக கதையை வாங்கி அதே பெயரிலேயே படமாக்கினார். நடிகர் திலகம் சிவாஜியின் நடிப்பில் நாடகமாக அரங்கேறி வெற்றி பெற்ற என் தங்கை நாடகம் திரைப்படமாக உருமாறிய போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த திரைப்படத்தில் கதாநாயகனானார். பராசக்தி என்ற திரைப்படத்திற்கு முன்னதாகவே அசோகா பிக்சர்ஸ் நிறுவனத்தினர் தங்களது என் தங்கை திரைப்படத்தை தயாரித்து வெளியிட்டனர். எம்ஜிஆர் அண்ணனாகவும் கண் எழுந்த தங்கையாக வி. சரோஜாவும் நடித்திருந்த இந்த திரைப்படத்தில் நரசிம்ம பாரதி, பி. கோவிந்தன், மாதுரி தேவி, ஜி. சக்கரபாணி, எஸ். பாண்டியன், என். ராஜம் ஆகியோர் நடித்திருந்தனர். இயக்குனர் நாராயணமூர்த்தி இயக்கத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்து 1952ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதி வெளியான இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம்.